இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். தூய பசும்பாலின் அடர்த்தி 1030 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 ஆகும். ஒருவர் விற்பனை செய்யும் பால் 1020 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அடர்த்தி உடையது. அவர் தூய பசும்பாலின் 100 சென்டிமீட்டர் கனம் உடன் எத்தனை சென்டிமீட்டர் கன அளவு நீரை சேர்த்திருத்தல் வேண்டும் என்ற கேள்வி அமையுது. இப்போ இதில் இந்த கேள்வி செய்கிறதுக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், முதலாவது அடர்த்தி என்றால் என்ன தெரிஞ்சிருக்கணும். அடர்த்தி என்றால் என்ன? திணிவின்கீழ் கனளவு. அடுத்தது தொடர்படர்த்தி என்றால் என்ன தெரிஞ்சிருக்கணும். தொடர்படர்த்தி என்றா என்ன தெரிஞ்சுதான் நல்ல இந்த கேள்வி பாய்க்கணும் இல்லை. தொடர்படர்த்தி என்றா என்னென்று பார்ப்போம். அதாவது தொடர்படர்த்தி என்பது திரவத்தின் அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி. திரவத்தின் அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி. சரி, இப்ப இது ரெண்டையும் பற்றி செய்யலாமான்னு பார்த்தா இல்லை. இன்னொன்று தேவைப்படுது என்னென்னா, இது ஒரு கலவையா இருக்குது, நீரும் பாலும் சேர்ந்து இருக்குது. ஆகவே கலவையின் அடர்த்தி சம்பந்தமான அறிவும் இருக்கணும். கலவையின் அடர்த்தி என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு திரவமா இருந்தா என்னென்ன இருக்குதோ அவ்வளோத்தையும் எழுதுவோம். அப்ப திரவத்தின் திணிவு சக நீரின் திணிவு கீழ், அதாவது இந்த கனளவுக்கு தான் வரும். முக்கியமான இடம் திரவம் எவ்வளவு கனளவு இருக்குதோ அந்த திணிவு தான் வரும். அப்ப திரவத்தின் கனளவு சக நீரின் கனளவு வரும். நீரின் கனவளவு வர வேணும். சரி, இதை நாங்க இதுக்கு அப்ளை பண்ணோம்னு சொன்னா, இந்த சமன்பாடு அவலத்தையுமே எடுத்து நாங்க அப்ளை பண்ணோம்னா நேரடியாக விடைக்கு வரலாம். முதலாவது கலவையின் அடர்த்தி. கலவையினுடைய அடர்த்தி பசும்பாலின் அடர்த்தி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விற்பனை செய்யும் பாலின் அடர்த்தி. விற்பனை செஞ்ச பாலில் தான் தண்ணி இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த அடிப்படையில் உள்ள அடர்த்தியை எழுதிடலாம். அதான் கலவையின் அடர்த்தி. திரவத்தின் திணிவு என்று சொன்னா என்ன? திணிவு என்று என்ன வரப்போனா அடர்த்தியோட கனளவுக்கு இருக்கணும். இதான் எங்களோட திரவத்தின் திணிவை நாங்கள் பால் என்று எடுக்கிறோம். இந்த திரவம் இங்கே இருக்குன்னா பால் என்று எடுக்கிறோம். அப்போ பால் எடுத்த என்ன சொல்லி சொன்னா எவ்வளவு? ரைட். அப்போ இது அடர்த்தி தர எவ்வளவாம்? 100 அப்படியே நான் போடுறேன். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? நீர். அப்ப நீர் எவ்வளவு சேர்த்திருப்பார் என்றது எங்களுக்கு இதுல தெரியாது. அப்பயே நாங்க அதை சேர்க்கப்பட்ட நீர் கனளவு எக்ஸ் என்று எடுக்கிறோம். சேர்க்கப்பட்டது. அப்ப நீரின் அடர்த்தி இதுல போடணும். அப்ப இதுல நீரின் அடர்த்தி தர இல்லை. அப்ப நாங்கள் எடுக்க வேண்டியது நீரின் அடர்த்தி இந்த பெருமானத்தில் எடுக்கணும். கணக்கு செய்யல நிலைமை போகும். நீரின் அடர்த்தி எவ்வளவு? 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அப்ப நீரின் அடர்த்தி எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு சொன்னா, ரைட், 1000 கீழ் திரவத்தினுடைய கனளவு. திரவத்தின் கனளவு தான் எங்களுக்கு சென்டிமீட்டர்ல 100 தந்துருக்காங்க. நீரின் கனளவு அதே கனளவு எக்ஸ் எடுக்கிறோம். இதை சுருக்க வலிக்கிட்டோம்னு சொன்னா 1000 × 100 இதோட அதுக்கப்புறம் பிளஸ் 1200 எக்ஸ் வருது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா 1030 100
இன்ட்டு இங்கே 1000 எக்ஸ் என்று வருது. நாங்கள் இதை இங்கால கொண்டு போய் அது அங்கால கொண்டு போனோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 20 எக்ஸ் என்று வருது. இங்கால 1000லேருந்து இது அப்படியே போகும்னு சொல்லிச்சுன்னா இது 10, இது 1000 என்று வரும். ஆகவே எக்ஸ் வந்து என்னவா வரும்? 1000ல் சுருக்கணும்னு சொல்லிச்சுன்னா 50 என்று வரும். 50 சென்டிமீட்டர் கணம் வந்து அவர் நீரை சேர்த்திருப்பார். சேர்த்தபடியாக தான் அவ்வளவு. அப்ப அதாவது விற்பனை செய்வதற்கு உள்ள பாலில் 50 சென்டிமீட்டர் கணம் நீரை சேர்த்துள்ளார். சேர்த்தபடியாத்தான் அந்த எங்களோட அடர்த்தி வந்து பால் அடர்த்தி வந்து குறையுது. இந்த வீடியோவில் ஒரு தொடர்படர்த்தி சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். இந்த கேள்வி என்றால் சைவரசம் 8 தொடர்படர்த்தி உடைய ஒரு திரவத்தில் 100 சென்டிமீட்டர் கணம் உடன் எத்தனை சென்டிமீட்டர் கன அளவு நீரை சேர்ப்பதால் கலவையின் தொடர்படர்த்தி சைவரசம் 8.5 இருக்கும் என்றதான் கேள்வி. இப்போ இந்த கேள்வியை செய்யறதுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள், முதலாவது அடர்த்தி என்றா என்ன என்றது தெரியணும். இப்போ அடர்த்தி என்றா என்னென்று பார்த்தோம்னா, அடர்த்தி என்று என்னென்று பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது விஷயம் திணிவின்கள் கனஅளவு. ரெண்டாவது தெரியணும் தொடர்படர்த்தி என்ன என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தொடர்படர்த்தி அல்லது சாரடர்த்தி, 2-3 தான் தொடர்படர்த்தி அல்லது சாரடர்த்தி. என்னண்டா திரவத்தின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி. அடுத்தது எங்களுக்கு தெரியணும் என்று சொன்னா, இது வந்து இப்ப சாதாரணமா எல்லாம் கலவையோட சம்பந்தப்பட்டது. அதாவது என்னண்டா இது இங்க பார்த்தோம்னா நீரும் இருக்குது, அதோட எங்களுக்கு ஒரு திரவமும் இருக்குது. ஆகவே கலவையோட சம்பந்தப்பட்ட விடயத்தை பார்க்கணும்னா, அப்ப கலவையின் அடர்த்தி எப்படி நாங்க வரையறுப்போம் என்று பார்த்தோம்னா, எவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் திணிவு, அதாவது திரவத்தின் திணிவு முக்கியம் என்னென்னு சொன்னா, இது என்ன கனளவு எடுக்கிறோமோ அந்த கனளவு என்ற திணிவு தான் இருக்கணும். திரவத்தின் திணிவு சக அடுத்த என்ன இருக்கு? நீர் இருக்கு. அப்ப நீரின் திணிவு கீழே எவ்வளவு திரவம் எடுத்தோமோ அந்த திரவத்தின் கனளவு. அப்ப திரவத்தின் கனவளவு சக நீரின் கனளவு. சரி, இப்ப இந்த 3 சமன்பாடுகளையும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் இதை செய்ய பார்ப்போம். அந்த அடிப்படையில இந்த கலவையின் அடர்த்தி என்றது என்னென்று பார்ப்போம்னா, தொடர்படர்த்திட சார்பாக இருக்கு. என்ன கலவையின் அடர்த்தி எங்க வந்திருக்கு? சேரசமெட்டு என்ன தொடர்படர்த்தி. அப்ப தொடர்படர்த்தி என்ன? நீரின் அடர்த்தியோட நாங்கள் பெருக்கணும்னா திரவத்தின் அடர்த்தி எங்களுக்கு கிடைக்கும். அப்ப கலவையின் அடர்த்தி வந்து நாங்கள் இதுக்குரிய தவளத்தையும் நாங்கள் பிரதியிட்டு வெளியெடுத்துடலாம். இப்போ கலவையின் அடர்த்தியை பார்ப்போம். முதலாவது அப்ப 0.85 நீரின் அடர்த்தியை நான் ρW போகிறோம். அப்ப ρW வந்துச்சு. என்ன வந்துட்டு? கலவையினுடைய அடர்த்தி. கலவையுடைய அடர்த்தி வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு திரவத்தினுடைய திணிவு, திரவத்தின் திணிவுன்னு பார்த்தோம்னா, திரவத்தின் திணிவு பார்க்கறதுக்கு திணிவு தான் இருக்குது. கனளவு எங்களுக்கு தெரியும், 100 தந்திருக்காங்க, 100 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. அடர்த்தி தொடர்படுத்தியோட தந்திருக்காங்க. ஆகவே நாங்கள் அடர்த்தி என்று சொல்லும்போது தொடர்படுத்திக்கு என்ன செய்யலாம்? நீரின் அடர்த்தியோட சேர்த்து எழுதிவிட்டலாம்.
அப்போ திரவத்தினுடைய திணிவுன்னு சொல்லும்போது என்ன வரப்போகுது? முதலாவது எங்களுக்கு அடர்த்தி தெரியணும். அடர்த்தி எவ்வளவு? சதுரசம் விட்டு ரோ டபிள்யூ. ஏன்னா நீ தொடர்படர்த்தியை நான் 8 தந்தபடியாக நான் அப்படி போடுறேன். அடுத்தது வந்து எங்களுக்கு கன அளவு தெரியும். நம்ம சென்டிமீட்டர்லேயே போகிறேன் ஈஸியாக எல்லாம் விட்டு போகிறதுக்காக. பிறகு பார்த்தோம்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு இந்த திணிவு வந்துச்சு. இப்போ நீரின் திணிவு என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து நீரை எவ்வளவு நீர் சேர்க்க போகிறோம். நம்ம சேர்க்க போகிற அளவு அப்போ சேர்க்கப்படுற நீரின் அளவு வந்து சேர்த்த நீரின் கன அளவு நான் எடுக்கிறேன் எக்ஸ் சென்டிமீட்டர் கணக்கு எடுக்கிறேன். எவ்வளோ சேர்த்தேன். அப்போ எங்களுக்கு என்ன செய்யும்? அடர்த்தி வந்து ரோ டபிள்யூ தான் நீருக்கு, கன அளவு எக்ஸ் எடுக்கிறோம். ஆகவே மொத்தமாக இங்கே நம்ம திணிவு வந்துடும். இந்த இருக்கு திணிவு வந்துடும். இப்போ அதுக்கு பிறகு பாருங்க, இதில் திணிவு என்ன? 100. 22 திணிவு தான் 100. இந்த தந்துருக்காங்க. அடுத்த நீரின் திணிவு எக்ஸ், நீரின் கன அளவு எக்ஸ். அப்போ இதை நாங்கள் சுருக்கணும்னா இப்படி எடுத்துடலாம். இது 100ஆல் பெருக்கணும்னா சதுரசம் 8.5 ரோ டபிள்யூ இன்ட்டு 100 அதோட சேர்த்து ப்ளஸ் அதுக்கு பிறகு சதுரசம் 8.5 ரோ டபிள்யூ எக்ஸ் ஈக்குவல் இது அப்படியே அங்கே வரப்போகுது. சதுரசம் 8 ரோ டபிள்யூ இன்ட்டு 100 ப்ளஸ் ரோ டபிள்யூ எக்ஸ். இந்த ப்ளஸுக்கு எங்களுக்கு வரது இல்லை எழுதுகிறேன். இதை 100ஆல் பெருக்குன்னா இது 85. இவங்க ரோ டபிள்யூ எல்லாம் வெட்டலாம். இதில் ரோ டபிள்யூ, இதில் ரோ டபிள்யூ, இதில் ரோ டபிள்யூ வந்துடும். அப்போ இது 85 வரும். சக இது சைவரசம் 8.5 எக்ஸ் வரும். அதுக்கப்புறம் இது வந்து இது பார்த்தீங்கன்னா 80 வந்துடும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இது எக்ஸ் வந்துடும். அப்போ இதை இங்கால கொண்டு போய் அதை அங்கால கொண்டு போனேன்னு சொன்னால் எனக்கு வந்து இதில் 80 85 அப்போ 5 வரும். இதை இங்கால எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா உண்டு. அப்போ சைவரசம் 5 எக்ஸ் வரும். அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? எங்களுக்கு 33.33 சென்டிமீட்டர் கனமாக இருக்கும். அப்போ சேர்க்கப்பட்ட நீரின் கன அளவு எங்களுக்கு சேர்க்கப்பட்ட நீரின் கன அளவு எவ்வளவு? 33.33 சென்டிமீட்டர் கனம் தான் விடை.